திரிபுரான்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. இந்த கிராமம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா சாயந்தரம் ஆனதுமே அந்த சந்தோஷத்துல ஒரு பயங்கரமான இருட்டு சூழ்ந்துடும். மகேந்தர் அப்புறம் ரத்தி இந்த கிராமத்துக்கு அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ரத்தி, இந்த கிராமம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு. இங்கே இருக்கிற ஆளுங்களும் எப்பவும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. எந்த ஒரு சண்டையும் இல்லை, எந்த ஒரு துக்கமும் இல்லை. மகேந்திரா, நீ ரொம்ப சரியாக தான் சொல்கிற. நான் இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்க ரொம்பவே பாசம் காட்டுறாங்க. இதை பார்த்தா எப்படி தோணுதுன்னா, நம்ம இங்கே இருக்கணும்னு எடுத்த முடிவு ரொம்பவே சரியானதுன்னு தோணுது. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு குளமும் இருக்குது. குளிக்கிறதுக்கு இந்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்குது. சரி வா, இன்னைக்கு சாப்பாடு தலைவரோட வீட்டில் தான். அவர்கிட்ட நம்ம பேசலாம். அப்புறம் இந்த கிராமத்தை பற்றி இன்னும் சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஆமாப்பா, சரி போகலாம். தலைவரோட வீட்டில் நமக்கு நிறைய சாப்பிட்றதுக்கும் கிடைக்கும்ல, அதுவும் சரிதான். மகேந்திரனும் ரத்தியும் 2 பேரும் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் சொல்லுங்க மகேந்திர, ரத்தி, உங்களுக்கு இந்த திரிபுரா கிராமம் எப்படி இருக்கு? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? கிராமம் ரொம்பவே அருமையாக இருக்குது தலைவரே. ரொம்பவே பசுமையாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குளம். சரியாக சொல்கிற. ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயந்தான் புரியலை. நீங்கள் அந்த வீட்டை எங்களுக்கு அவ்வளோ குறைஞ்ச காசுக்கு எப்படி தந்தீங்க? நீங்கள் உங்கள் வேலையில் ஏமாந்துட்டீங்க. இங்கே பாருங்கப்பா, நான் எப்படி ஏமாறுவேன்? அது என்ன விலையோ அதே விலைக்கு தானே நான் உங்களுக்கு விற்றேன். ஆனால் இந்த கிராமத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்ன கட்டுப்பாடுகள் தலைவரே? கட்டுப்பாடு ஒன்று தான். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வீட்டை விட்டு வெளியே வரணும்னா உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமை வந்தால் மட்டும்தான். இந்த விஷயத்தை தவிர வேறு எந்த நிபந்தனையும் கிடையாது. ஏன் அப்படி? ஏதாவது விஷயம் இருக்கா தலைவரே? இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை கேட்டால் போதும். இந்த கிராமத்தில் இப்படி தான் நடக்கும். அட பரவாயில்ல, விடு ரத்தி. ஏதாவது ஒரு கண்டிஷனை கேட்கணும்ல. சரி மகேந்திரா. சரிங்க தலைவரே, இப்போ நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறோம். சரிப்பா, சரி. தலைவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா மகேந்திரனும் ரத்தியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் சூரியனும் மறைஞ்சது. மகேந்திரனும் ரத்தியும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. வா மகேந்திர, நம்ம கொஞ்சம் தூரம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அட ரத்தி, இந்த கிராமத்து ஜனங்க எல்லார் வீடும் ஏன் இப்போ மூடி இருக்கு? இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பகலில் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ராத்திரியில் யாரையுமே காணுமே. என்னை பயமுறுத்துறதுக்காக இப்படி சொல்கிறியா? இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். அப்புறம் தலைவர் சொன்ன விஷயமும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவரும் சொன்னார்ல, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாதுன்னு. அட, இந்த நிபந்தனையெல்லாம் விடுப்பா. நான் சும்மா அந்த குளத்து பக்கத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலான் இருக்கேன். நான் இப்போவே போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு தூங்கு. மகேந்திரன் போய் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் ரத்தி அங்கேருந்து குளத்துக்கிட்ட போனான். அப்புறம் என்ன சொன்னான்னா, என்ன நிபந்தனையை போட்டு வச்சுருக்காங்க? ஒரு மனுஷனால் வெளியவும் போக முடியாது, சுற்றி பார்க்கவும் முடியாதா? ரத்தி அந்த இடத்துக்கு போனதுமே அந்த குளத்துல ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது. அதுவும் யாரோ முழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அட ரத்தி, இங்கே பாரு, நான் இங்கே உன்னை தேடுறதுக்காக வந்தேன். அப்புறம் இந்த குளத்துல விழுந்துட்டேன். அட மகேந்திர, ஆனால் நீ என்னை விட இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்த? அட ரத்தி, இங்கே வா. நான் உன்னை இங்கே தேடுறதுக்கு தான் வந்தேன், ஆனால் குளத்துல விழுந்துட்டேன். என்ன ஒரே விஷயத்த உளறிட்டு இருக்கான்? வா வா வா, என்னை காப்பாத்து. ரத்தி அவனோட கையை பிடிச்ச உடனே அந்த கை ரத்தியோட கையை பிடிச்சி இழுத்தது. அப்புறம் அந்த குளத்துக்குள்ளர ஒரு மல்யுத்த மைதானம் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அப்படி இருந்தும் ரத்தி மூச்சு விட்டுட்டு இருந்தான். ஆனா எதிர்க்க இருக்கிற ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்து அவனோட குரல் வெளியே வரவே இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உன்னால் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. என்னோட போட்டி போடு. ஜெயிச்சா மேலே போவேன், இல்லைன்னா என்னோட சாப்பாடா மாறிடுவேன். இல்லை, என்னை போக விடு. எனக்கு சண்டைலாம் போட தெரியாது, என்னை விட்டுடு. ஜெயிச்சாதான் உன்னால் போக முடியும், இல்லைன்னா எனக்கு சாப்பாடாக தான் ஆக போகிறேன். ரத்தி பயந்து போய் நடுங்கிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தன்னோட காலில் நிற்கிறதுக்கான சமயம் கூட கிடைக்கல. அப்போதான் அந்த பிசாசு ரத்திய
அடிக்க ஆரம்பிச்சது. ரத்தி வலியால துடிக்க ஆரம்பிச்சான். ஆனா இந்த சத்தம் அந்த பிசாசு விடாம அவனை குத்திக்கிட்டே இருந்ததுனால மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு. அப்புறம் ரத்திய கொன்னதுக்கு அப்புறமா பிசாசு அவனோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ரத்தியோட உடம்பு வெண்ணிறமா மாறிடுச்சு. போட்டியில் ஜெயிக்கலைன்னா உடம்புல உயிரும் இருக்காது. மகேந்திரன் தூக்கத்திலிருந்து முழிச்சான். அப்ப அவன் பார்த்தபோது ரத்தி அது வரைக்கும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அட, இந்த ரத்தி எங்கே போயிட்டான்? ஒருவேளை அந்த குளத்துக்கிட்டே தூங்கிட்டானா? போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னான், ஆனால் அங்கேயே இருந்துட்டானா? மகேந்திரன் அவனை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தான். ஆனா அவனால ரத்தியை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அவன் ரொம்ப பயந்து போய் தலைவரை பார்க்க தலைவரோட வீட்டுக்கு போனான். மகேந்திர, என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ பயந்துருக்க? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. தலைவரே, அந்த ரத்தி நேற்று நைட்லேருந்து வீட்டுக்கு வரல. நானும் தேடி பார்க்க எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் அவன் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாதுன்னு நீங்கள் தடுத்துருந்தீங்க. என்ன, ரத்தி அப்படி எங்கே போயிட்டான்? அவன் அந்த குளத்துக்கிட்ட தான் சுற்றி பார்க்க போனான். நான் அவனுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் அவன் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் சுற்றி பார்க்க போயிட்டான். என்ன, அந்த குளத்துக்கிட்டேயா? நீங்கள் இப்படி பயப்படுறத பார்த்தா உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக ஏதோ தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட சொல்லுங்க, ரத்திக்கு என்ன ஆச்சு? இனிமே இந்த விஷயத்தை மறைக்கவே முடியாது. நான் சொல்கிறேன். அந்த குளம் பல சதாப்தங்களா அந்தாக்குன்ற ஒரு பிசாசோட தங்குற இடமா இருக்கு. அந்தக்? இந்த பிசாசு தான் உன்னோட ஃப்ரெண்டு ரத்தியை மரண மைதானத்தில் வச்சு கொன்னுட்ருக்கோம். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ரத்தி இப்போ உயிரோட இல்லை. அட கடவுளே, என்னோட ஃப்ரெண்டு ரத்தி. என்னை மன்னிச்சிடு மகேந்திர. நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட முன்னாடியே சொல்லலை. அதே மாதிரி அந்த வீடு குறைஞ்ச விலைக்கு கிடைக்கிறதுக்கு காரணமும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குளம்தான். நான் உன்கிட்ட மொத்த கதையும் சொல்கிறேன். தலைவர் மகேந்திரன் கிட்ட பிசாசு அந்தக்க பத்தி எல்லா கதையும் சொன்னாரு. அவரு மகேந்திரன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, அந்தக்கு ஒரு பயில்வான். அவன் அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். சிலர் துரோகம் பண்ணி அவன் அந்த குளத்தில் வச்சு கொன்னுட்டாங்க. அகால மரணம் அடைஞ்ச காரணத்தால் அவன் ஒரு பிசாசா மாறிட்டான். இப்போ ஜனங்களை ஏமாற்றி அங்கே கூப்பிட்டு அவன் அந்த குளத்தில் வச்சு அவங்கள கொன்னுடுறான். அவனோட அந்த மரண மைதானத்தில் அவன் கூட சண்டை போட சொல்லி அவங்கள கூப்பிடுவான். ஒருவேளை இப்போவும் ரத்தி உயிரோடு இருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நம்மளால் எதுவும் பண்ண முடியாதா? உன்னோட துக்கம் என்னங்கிறத எனக்கு நல்லாவே புரியுது மகேந்திர. என்னோட மகனையும் நான் இழந்துட்டேன். அந்த பிசாசோட மரணத்தோட மைதானத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது அவன் கவனம் இல்லாமல் அங்கே போயிட்டான். இருட்டுறதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கும் வந்து சேரலை. சில நாட்களுக்கு அப்புறம் குளத்தில் அவனோட உடம்பு மிதந்துட்டு தான் கிடச்சிது. அப்புறம் அவனோட உடம்பும் ரொம்ப வெள்ளை ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரத்தி இப்போ உயிரோடு இருக்க மாட்டான். உன்னோட பழிவாங்கிற எண்ணத்தை நீ உனக்குள்ளவே ஒளிச்சு வச்சுக்கோ. அதை பயன்படுத்துறதால யாருக்கும் நல்லது கிடையாது. அந்த பிசாசுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லையா தலைவரே? அவனோட அந்த மரண மைதானத்துக்கு போனதுக்கு அப்புறமா யாரும் உயிரோட வந்தது கிடையாது. உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, நீ இந்த கிராமத்தை விட்டு போயிடணும். அப்புறம் 2வது, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நீ உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அப்படின்னா அதை கொல்றதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாதா? நான் என்னோட கண்ணால் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ரத்தி உயிரோடு இருக்கானா இல்லையான்னு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். இந்த கிராமத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வழி இருக்குது. அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. பல வருடங்கள் கடந்து போயிடுச்சு. இப்போ அந்த மைதானத்தோட கதை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன். இந்த கிராமத்துக்கு வர ஒரு தலைவருக்கும் ஒரு கத்தியை கொடுப்பாங்க. அந்த கத்தி அந்த அந்தக் பிசாசை கொல்லுன்னு சொல்லுவாங்க. அதை அழிக்கவும் செய்யுமா. அந்த கத்தி மந்திர நிறைந்த கத்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அதை அந்த குளத்துக்கு பக்கத்தில் கொண்டு போக மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அதை உபயோகிக்கிறதால அந்த பிசாசு சாகுமா இல்லையான்னு எனக்கும் தெரியாது. ஆனால் இப்போது நேரம் வந்துடுச்சு. ஒருவேளை நீ அதை பயன்படுத்தணும்னு நினச்சா அதை பண்ணு. நீங்கள் அந்த கத்தியை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? தோல்வி மரணம்னு 2 நிலை வரும்போது ஏதாவது ஒன்று எடுத்து தான் ஆகணும். நான் உன்னை தடுத்தாலும் நீ நிற்க போகிறது கிடையாது. ஆனால் இதோட விளைவு ரொம்பவே மோசமாக இருக்கும்.
தலைவர் அந்த மந்திரிச்ச கத்திய மகேந்திரன் கையில கொடுத்தாரு. அப்புறம் மகேந்தர் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். மறுநாள் சாயந்தரம் சூரியன் மறையறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகேந்திரன் அந்த குளத்துக்கிட்ட சூரியன் மறைவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். சூரியன் மறைஞ்ச உடனே அப்புறம் இருள் சூழ ஆரம்பிச்சது. அந்த குளத்துல ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. யாரு யாரு? மகேந்திர, நான் இங்கே தான் இருக்கேன். நீ சீக்கிரமா வா. மகேந்திர, என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போ. ரத்தி ரத்தி, இது நீதானா? என்னோட கையை பிடிச்சிக்கோ, என்னை இழுத்துடு. நான் பிசாசோட பிடியிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். என்னை வெளியே எடு. இதோ நான் இப்பவே வந்துட்டேன், நீ பயப்படாத. அந்த கையை பிடிச்ச உடனே அந்த கை மகேந்திரனை அந்த குளத்துக்குள்ளே இழுத்துடுச்சு. அப்புறம் அதே இடத்துல மகேந்திரனும் வந்து சேர்ந்தான். அங்கே ரத்தி 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போன சடலமாக கிடந்தான். நான் எங்கே இருக்கேன்? நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எங்களை இங்கேருந்து போக விடு. ஒருவேளை இவனை கூட்டிட்டு போகணும்னு நினச்சா என் கூட சண்டை போடு. ஜெயிச்சாதான் நீ போக முடியும், இல்லைனா என்னோட சாப்பாடு ஆயிடுவேன். இல்லை, என்னை போக விடு. என்னை இந்த உடம்பையாவது எடுத்துகிட்டு போக விடு. அப்போ தான் என்னால் இவனுக்கு இறுதி சடங்கை பண்ண முடியும். மகேந்திரன் சொன்னது எதையுமே கேட்காம அந்த பிசாசு மகேந்திரனை கீழே தள்ளி அவனை ரொம்ப மோசமாக குத்த ஆரம்பிச்சது. பிசாசு மகேந்திரன் மயக்கம் அடைஞ்சிட்டான்னு நினச்சிக்கிட்டு அவனோட ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சது. அப்போதான் மகேந்திரன் மறைச்சு வச்ச அந்த மந்திர கத்திய அவன் உடம்புல குத்தினான். அந்த பிசாசு கத்துச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல அதோட நேரம் வெள்ளையா மாற ஆரம்பிச்சது. அப்போதான் மகேந்திரன் பார்த்தான், ரத்தியோட உடம்பு வெள்ளை நிறமா இருந்தது தன்னோட அசல் நிறத்துக்கு மாறுச்சு. அவன் கிட்ட போய் அவனை எழுப்பினான். எழுந்துரு ரத்தி, எழுந்துரு, எழுந்துரு ரத்தி, எழுந்துரு. மகேந்திர, ஆமாப்பா, நான் தான். என்னை மன்னிச்சிடு. நான் அன்னைக்கே உன்னை தடுத்திருந்தேன்னா இப்படி ஒரு நாளை நம்ம பார்த்துருக்க வேண்டாம். என்னை மன்னிச்சிடு. நான் உயிரோடு இருக்கேண்ணா. உனக்கு என் மேலே ரொம்பவே பாசம் இருக்கு நண்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. மகேந்திரன் ரத்தியை குளத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தான். அப்புறம் அவன் பார்த்தான், அங்கே இருக்கிற கிராமத்து ஜனங்கள்லாம் அங்கே வந்து கூடி நின்னாங்க. தலைவரே, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? உங்ககிட்ட முழு விஷயத்தையும் சொல்லாத தப்பு என்னோடது தானே. அப்படின்னா அதுக்கான பொறுப்பை எடுத்துக்க வேண்டியதும் என்னோட வேலை தானே. அதனால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்தோம். ஆனால் நீ அந்த அந்தக்க கொண்டுட்டான்னு தான் தோணுது. நான் அவனை நல்லா ஏமாற்றி அவனோட வயிற்றில் கத்தியால் குத்திட்டேன். உடனே வெள்ளையாக இருந்த ரத்தியோட முகம் பழைய மாதிரி ஆயிடுச்சு. அவன் முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி நேரம் அவனோட உடம்புல வந்துடுச்சு. நீ நல்லா இருக்கல்ல ரத்தி? தலைவரே, இது எல்லாத்துக்கும் காரணம் மகேந்திர தான். அப்புறம் நீங்கள் அவனுக்கு கொடுத்தீங்கல்ல அந்த கத்தியும் காரணம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகேந்தர் ரத்தியை கட்டி அணைச்சிக்கிட்டான். ஆனால் தலைவர் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, மகேந்திரனுக்கு கொடுத்த அந்த கத்தி தலைவர் கொடுத்தாருங்கிற விஷயம் ரத்திக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் இந்த விஷயம் எப்படி அவனுக்கு தெரியும்? இதை நினச்சி அவர் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தாரு. ரத்தி, அதாவது மகேந்திரனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தவன், அவனோட கண்களில் ஒரு புரியாத புதிர் இருந்தது. அப்புறம் முகத்தில் ஒரு நமட்டு சிரிப்பு இருந்தது.